நம்ம நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டம் நம்மளை மென்டல் ஸ்லேவ்ஸாக மாற்றிட்டு இருக்கு. எப்படி இப்படி சொல்லலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் நம்மளோட எக்ஸாம்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பேரண்ட்ஸ்லேருந்து டீச்சர்ஸ் வரைக்கும் எல்லாரும் எக்ஸாம்ஸ்னால ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போயிருக்காங்க. ஆனால் எதனால்? நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் கண்டிப்பாக மாற்றியே ஆகணும்னு சொல்கிற மாதிரி அப்படி என்ன குறை இருக்குது? நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை இன்னும் பெட்டர் லேர்னர்ஸாக மாற்றுறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? Why exams fail our youth? இந்த கொஷனுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். If you happen to agree with me, இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கவர்மெண்ட் எஜுகேஷன் பாலிசியை அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்மளோட ஐடியாஸ் டெசிஷன் மேக்கர்ஸ்ட்டு போய் கண்டிப்பாக சேரணும். ப்ராப்ளம் நம்பர் 1, நோ கான்செப்சுவல் லேர்னிங். இந்த ஃபுல் மெத்தட் ஆஃப் எக்ஸாம் ஏன் தப்பாக இருக்குது தெரியுமா? ஏன்னா அது கான்செப்சுவல் லேர்னிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. விஜய் நடித்த நண்பன் படத்தில் ஒரு சீன் இருக்கும். சர்க்கஸில் கூட தான் சிங்கம் வந்து ரிங் மாஸ்டரோட வெப்புக்கு பயந்து கரெக்டாக வந்து சேரில் உட்காரும். அதை வெல் ட்ரெயின்டுன்னு சொல்லுவோமா இல்லை வெல் எஜுகேட்டட்னு சொல்லுவோமா? இந்த டயலாகை கேட்டு நிறைய பேர் கைத்தட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த ப்ராப்ளம்க்கான ஒர்க்கபிள் சொல்யூஷனை நம்ம கவர்மெண்ட்னால இப்போ வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஹலோ, பாலிசி மேக்கர்ஸ் நம்ம கிட்ட திரும்ப கேட்பாங்க, எக்ஸாமை விட்டால் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு, எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எவாலுவேட் பண்றதுன்னு கேட்பாங்க. அண்ட் டு தட் கொஸ்டின் திஸ் இஸ் தி ஆன்சர். இதுக்கு பேரு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. இது நம்மளோட லேர்னிங் ப்ராசஸை 6 டிஃபரெண்ட் ஸ்டேஜஸாக பிரிக்குது. ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சருக்கு ஒரு பேர் வைப்போம். அவங்க பேர் மாரியம்மா. ஸோ நம்ம மாரியம்மா டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹியூமன் எவல்யூஷனை பற்றி ஃபுல்லாக சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜையும் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் எவாலுவேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஷீ டசன்ட் வாண்ட் டு ஜட்ஜ் அ ஃபிஷ் பை இட்ஸ் எபிலிட்டி டு கிளைம்ப் அ ட்ரீ. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு இண்டிவிஜுவல், அவங்களுக்கான தனித்திறமை இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்குது. ரொம்ப நல்ல டீச்சராக இருக்காங்க, யாரையும் சீக்கிரம் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எவாலுவேட் பண்ணும்ல. இவங்க யூஸ் பண்ணுற அசஸ்மெண்ட் மெத்தட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நியாயமாகவும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பற்றி தெரிய வருது. இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி படி கேள்வி கேட்குற முறையே அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவோட மேட்ச் ஆகுற மாதிரி தான் இருக்கும். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸை கேட்டகரைஸ் பண்ணி அதை ஒரு ஹைரார்க்கியில் போடுறது தான் இதோட வேலை. இந்த மெத்தடை கிரியேட் பண்ண ஒரு பேர் டாக்டர் பெஞ்சமின் ப்ளூம். அவர் ஒரு அமெரிக்கன் சைக்கியாட்ரிஸ்ட். எஜுகேஷன்லேயும் டேலண்ட் டெவலப்மெண்ட்லேயும் இவர் நிறையா கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம மாரியம்மா டீச்சர் இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் முன்னாடி சொன்ன மாதிரியே 6 டிஃப்ரெண்ட் லேர்னிங் ஸ்டேஜஸ் இருக்குது. த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் டு ரிமெம்பர், ஞாபகம் வச்சுக்கிறது. ரிட்ரீவ், ரெக்கக்னைஸ், ரீகால் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கொஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. த செகண்ட் ஸ்டேஜ் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இதில் நம்ம மாரியம்மாவோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களோட ஓன் வேர்ட்ஸில் சொந்த வார்த்தையில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் எவல்யூஷனை சம்மரைஸ் பண்ணணும். நேச்சுரலி அவங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேஜை விட இந்த ஸ்டேஜில் ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். The third stage is to apply. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ கான்செப்டில் புரிஞ்சு போச்சு, நல்ல டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு வேறு எங்கேயாச்சும் அந்த கான்செப்டை அப்ளை பண்ணணும். ஸோ இந்த கேஸில் அவங்களுக்கு ஹியூமன் எவல்யூஷனை பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு நம்ம ஹியூமன்ஸ்க்கு அடுத்து எப்படி இவால்வ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பாசிபிலிட்டியை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கலாம். The fourth level of Bloom's taxonomy is to analyze. இதில் மாரியம்மாவோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஹியூமன் எவல்யூஷனோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸை எக்ஸாமின் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி எவிடன்ஸ் எடுக்கலாம். The fifth stage is to evaluate. இந்த ஸ்டேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கேதர் பண்ண நாலேஜை வச்சு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த பெர்ஸ்பெக்டிவை ப்ரெசென்ட் பண்ணி அதை ஜஸ்டிஃபை பண்ணி டிஃபெண்ட் பண்ணணும். டிஃபெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவை அவங்களுக்கு லாஜிக்கலாக கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் தெரியணும். The last stage of Bloom's taxonomy is to create. இந்த ஸ்டேஜில் அவங்க கேதர் பண்ண நாலேஜையும் பெர்ஸ்பெக்டிவையும் வச்சு அவங்களால ரெலவென்ட் ப்ராஜெக்ட்ஸை கிரியேட் பண்ண முடியணும். திஸ் இஸ் அ ஹேண்ட்ஸ் ஆன் டாஸ்க். ஸோ அவங்களோட கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் சான்ஸ் இதில் தான் இருக்குது. ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. இதை யூஸ் பண்ணி நம்ம மாரியம்மா டீச்சரால் அவங்க சொல்லிக் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹியூமன் எவல்யூஷனுங்கிற சப்ஜெக்டில் ப்ராப்பராக அசஸ்மெண்ட் நடத்த முடியும். இப்போ நான் மூச்சை பிடிச்சிட்டு இவ்வளோ நேரம் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. ரியாலிட்டி என்னன்னா கவர்மெண்ட் வந்து டீச்சர்ஸ்க்கு கொடுத்த கைட்லைன்ஸில் எக்ஸாம் பேப்பர் செட் பண்ணும்போது இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் நிறையா டீச்சர்ஸ் இதை சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணுறதில்ல. அப்படியே இதை யூஸ் பண்ணி எக்ஸாமு, ப்ராஜெக்ட், ப்ராக்டிகல்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாலும் அதோட எவாலுவேஷன் மெத்தட் ஒன்று இருக்குல்ல, ஸ்கோர் பண்ணுற மெத்தட் இருக்குல்ல, அதில் இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. நீங்களும் ஸ்கூல் காலேஜ்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க, இல்லை இப்போ படிச்சுட்டு இருப்பீங்க. சொல்லுங்கள் பார்ப்போம், உங்கள் டீச்சர்ஸ் வந்து எக்ஸாமில் இப்படி தான் ஆன்சர் எழுதணும், உங்களோட எவாலுவேஷன் வந்து இப்படி தான் இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, நீங்கள் இப்படி தான் அதை அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? ட்ரூத் பி டோல்ட், நிறையா டீச்சர்ஸ் பண்ணுறதில்ல. நானும் இந்த ப்ரொஃபஷனில் தான் இருக்கேன். க்ரியேட்டிவிட்டியை அசஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய பேருக்கு பொறுமை இல்லை. இவங்க கைட்லைன்ஸ் படி கரெக்டாக அசஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்கு, ஓவர்லுக் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் இல்லை.
நம்ம படிக்கும் போது நிறையா வாட்டி நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற விஷயம் தான் அல்டிமேட் ட்ரூத்துங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி அது அல்டிமேட் ட்ரூத்தாக இருந்தால் ஏன் இத்தனை டெக்ஸ்ட் புக்ஸ் அவுடேட்டடாக இருக்குது? யூனிவர்சிட்டி ப்ரிஸ்கிரைப் பண்ணுற நிறையா டெக்ஸ்ட் புக்ஸ் அப்புறம் ரெஃபரன்ஸ் புக்ஸில் அவுடேட்டட் நாலேஜ் இருக்குது அண்ட் சம்டைம்ஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் கூட இருக்குது. ஆல்ரைட், கெட்டிங் பேக் டு ப்ராப்ளம் நம்பர் 2, எக்ஸாம் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட். வாட்ஸ் ராங் வித் எக்ஸாம்ஸ்? நம்ம எக்ஸாம்காக மட்டுமே படித்தோன்னா அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் படித்த விஷயத்த மறந்து போயிடுறோம். எக்ஸாமில் வர மார்க்ஸ்க்கு நம்ம டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் சொந்தக்காரங்களும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. டு த பாயிண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டெஸ்பரேட்டாக ஆகி சீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு குளோபல் சர்வேயில் 64% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் வாழ்க்கையில் நான் காப்பி அடிச்சிருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அண்ட் மேபி அந்த மிச்சம் இருக்கிற 36% பொய் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டீச்சர்ஸ் ப்ராப்பராக அசஸ் பண்ண முடியாத எக்ஸாமில் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ ஈஸியாக பிட் அடிக்கிற எக்ஸாமில் வர மார்க்ஸ் எவ்வளோ ஜென்யூனாக இருக்க போகுது? எக்ஸாமுக்காக மட்டுமே உழுந்து படிக்கிறவங்களோட ஃபோக்கஸ் வெறும் மார்க்ஸ் மேலேயும் சர்டிஃபிகேட் மேலேயும் மட்டும்தான் இருக்குது. அது நாலேஜ் மேலே இல்லை. உங்கள் ரெஸ்யூமேல வேணால் நீங்கள் போய் சொல்லலாம், ஆனால் உங்கள் வேலையில் அதை காட்டி கொடுத்துரும். உங்களோட மார்க்ஸும் சர்டிஃபிகேட்டும் உங்களை இன்டர்வியூ வரைக்கும் வேணால் கூட்டிகிட்டு போகலாம், ஆனால் அந்த வேலையில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கும் அந்த கரியரில் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கும் உங்களுக்கு ஸ்கில்ஸ் தேவை. ப்ராப்ளம் நம்பர் 3, we are all different. நம்ம ராகுல் டிராவிட் இருக்கார்ல, கிரிக்கெட்டர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்ஸாம்ஸ் ஆர் நாட் தி ஒன்லி வே டு ஜட்ஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அவர் ஏன் இப்படி சொன்னார்? ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் ஸ்டைலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஈஸியாக கற்றுக்க முடிகிற மெத்தட் வேறு மாதிரி இருக்கலாம், உங்கள் மெத்தட் வேறு மாதிரி இருக்கலாம். சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கற்றுப்பாங்க, சில பேர் வந்து மற்றவங்கள பார்த்து அப்சர்வ் பண்ணி கற்றுப்பாங்க, சில பேர் மியூசிக் கேட்டு கூட நல்லா படிப்பாங்க. கொஞ்சம் யோசிங்க, இந்த மாதிரி கற்றுக்க முடியறவங்க எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எக்ஸாம் சிஸ்டம் தருதா? We are very far from it. ஃபேக்ட் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே வேறு பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. ஆனால் எக்ஸாம்னு வரும்போது ஒரு டைப் ஆஃப் லேர்னருக்கு மட்டும்தான் அட்வான்டேஜ் இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளம் நம்பர் 4, ரேட் ரேஸ். எக்ஸாம்ஸ்னால ஹெல்த்தி காம்படிஷன் ஒன்றும் வளரல, இங்கே கம்பேரிசன் பேஸ்ட் காம்படிஷன் தான் வளர்ந்துட்டு இருக்கு. எத்தனை பேரோட பேரண்ட்ஸ் உங்கள் கிளாஸ்மேட்ஸ் கூட உங்களை கம்பேர் பண்ணியிருக்காங்க? இந்த நிறையா மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பானுங்க, அவனுங்க பேரண்ட்ஸ் வந்து வெளியே பெருமை பேசுறதுனாலே நமக்கு நம்ம பேரண்ட்ஸ்லேருந்து வர ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இவென்ச்சுவலி அந்த 2 பேரோட பேரண்ட்ஸ் மத்தியிலையும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது, அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது, போயிடும். ப்ராப்ளம் நம்பர் 5, we are slaves of the system. நம்ம நாட்டுக்கு இண்டிபெண்டன்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இங்கிலாண்டில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த டைமில் உருவாகி இப்போ வரைக்கும் பாஸ் டவுன் ஆகிறது தான் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம். அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் பெருசாக சேஞ்ச்லாம் கிடையாது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்த டைமில் ஸ்மார்ட் லேபருக்கான தேவை இருந்துச்சு. சொன்ன பேச்சை கேட்டு ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுற ஆளுங்க அவங்களுக்கு தேவைப்பட்டாங்க. அதனால தான் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்மளோட சரௌண்டிங்ஸை ஒரு வெர்டிக்கல் மாடல், ஒரு ஹைரார்கிக்கல் மாடலில் பார்க்குறதுக்கு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுது. தேர் ஆர் சம் பீப்புள் வித் பவர் அண்ட் தேர் ஆர் சம் பீப்புள் வித்தவுட் பவர். நம்மளோட வேலை என்ன? கேள்வி கேட்காம ஆர்டரை ஃபாலோ பண்ணுறது. எக்ஸாம்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்ம கண்ட்ரியோட யூத்தை பீப்புள் ப்ளீசர்ஸாக மாற்றிட்டு இருக்கு. இஃப் வி வாண்ட் எக்ஸலன்ஸ், வி நீட் டு கட் அவுட் மீடியாக்ரிட்டி. இந்த வீடியோட எய்ம் வந்து உங்களை ஸ்டடீஸ்லேருந்து டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கோ கிடையாது. பட் நமக்கு நம்மளோட சிஸ்டமோட குறை என்னன்னு தெரியணும். ஒன்லி தென் வி கேன் ரைஸ் அபவ் இட். நமக்குன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது நல்ல விஷயம் தான், ஆனால் அந்த டார்கெட் பின்னாடி ஓடி அந்த ஸ்ட்ரெஸ்னால லாங் டேர்ம் டேமேஜ் நமக்கு வரப்போகுதுன்னா அது நல்ல விஷயம் கிடையாது. ரிமெம்பர், எஜுகேஷன் கேன் மேக் ஆர் பிரேக் இந்தியா. இந்த சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணுறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எக்ஸாம் ஓரியன்ட் மைண்ட் செட்டை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ஒரு எஜுகேஷன் ஓரியன்ட் மைண்ட் செட்டை அடாப்ட் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்திருக்கோம். எனக்கு ஒரு லைக் போடுங்க. சைக்காலஜியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பேட் பிஹேவியருங்கிற என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் நெக்ஸ்ட் டைம், பாய்.